வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நிலைத்த மனதையும் திடமான சிந்தனைகளையும் வாழ்க்கையை ஆழமாக ரசிக்கும் மனப்பாங்கையும் கொண்டவர்கள். இவர்களுக்குள் இருக்கும் பொறுமை என்பது சாதாரணமானது அல்ல. அது காலம் சோதித்தாலும் குலையாத ஒரு வலிமையான தன்மையாகும். ஒரு முறை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியோடு முன்னே செல்லும் குணம் இவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவமாக்குகிறது. வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை விரும்பாதவர்கள் என்றாலும் திட்டமிட்டு எடுக்கப்படும் முன்னேற்றங்கள் இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வெற்றி என்பது அரிது. ஆனால் கடின உழைப்பின் மூலம் அடையும் வெற்றி மிகவும் உறுதியானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். சிறு சிறு முன்னேற்றங்களாக வாழ்க்கையை கட்டியெழுப்பும் இவர்களின் நடை இறுதியில் பெரிய சாதனைகளாக மாறுகிறது. பணம், வசதி, சொத்து, நிலம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் அவற்றை பொறுப்புடன் கையாளும் அறிவும் இருக்கும். வீடு, வாகனம், ஆடம்பரம் ஆகியவை வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு நிலைத்ததாக இருக்கும் என்பதே ரிஷபராசி விசேஷம். உறவுகளில் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருமுறை ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை உயிர் போல் பாதுகாப்பார்கள். வெளிப்படையாக அதிகம் பேசாதவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள். காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை முதன்மை செய்யும் குணம் இவர்களிடம் தெளிவாக இருக்கும். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை பொறுமையுடன் சரி செய்து நீண்ட கால உறவாக மாற்றும் திறன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைத்த ஒரு வரமாகும். ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வேகமாக ஓட வேண்டிய கட்டமாக இல்லை, ரசித்து வாழ வேண்டிய ஒரு பயணமாக பார்க்கிறார்கள். நல்ல உணவு, அழகான சூழல், அமைதியான வாழ்க்கை ஆகியவை இவர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். கலை, இசை, இயற்கை, வாசனை, அழகு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த ரசனை இருக்கும். சத்தமில்லாமல் முறையில் வாழ்க்கையில் முன்னேறும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கி அதில் மகிழ்ச்சியுடன் வாழ விரும்புவார்கள். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் மெதுவாக தொடங்கினாலும் அதன் முடிவு மிகப்பெரிய வெற்றியுடனும் செழிப்புடனும் இருக்கும். பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை, நிலைத்தன்மை ஆகிய 4 தூண்களும் சேர்ந்து இவர்களின் வாழ்க்கையை உறுதியாக தாங்குகின்றன. இன்று சிரமமாக தோன்றும் பல விஷயங்கள் நாளை பெருமை கொள்ளும் சாதனைகளாக மாறும். அதனால்தான் ரிஷப ராசி என்றால் மெதுவாக ஆனால் உறுதியாக உயரமடையும் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் தேவைக்கான பொருள் அல்ல. அது பாதுகாப்பையும் மன நிம்மதிகளையும் அளிக்கும் ஒரு சக்தியாகும். இவர்கள் திடீர் அதிர்ஷ்ட பணத்தை விட திட்டமிட்ட சேமிப்பு மற்றும் நீண்ட கால முதலீடுகள் மூலம் செல்வம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள். ஆரம்ப காலங்களில் வருமானம் மெதுவாக இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போதெல்லாம் பணவரவு உறுதியான நிலைக்கு செல்லும். குறிப்பாக நிலம், வீடு, விவசாயம், தங்கம், கட்டிடம் போன்ற துறைகள் இவர்களுக்கு நீண்ட கால செல்வத்தை வழங்கும். ஒரு கட்டத்தில் பணம் பற்றிய கவலை என்பது இவர்களின் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகும் நிலை உருவாகும். ரிஷபம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் வெளிப்படையாக சத்தமாக வராது. ஆனால் அது மிகவும் உறுதியானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். உழைப்பை மதிக்கும் அதிகாரிகள், மூத்தவர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இவர்களை கவனித்து முன்னேற்றம் அளிப்பார்கள். ஒரே நிறுவனத்தில் அல்லது ஒரே துறையில் நீண்ட காலம் தொடர்வதன் மூலம் உயர்ந்த பதவி, அதிகாரம், மரியாதை ஆகியவை கிடைக்கும். அரசு துறை, நிர்வாகம், வங்கி, பெரிய நிறுவனங்கள் போன்ற இடங்களில் இவர்களுக்கு ராஜயோகத்தின் பலன் தெளிவாக வெளிப்படும். மெதுவாக உயர்ந்து உச்சத்தில் நிலைத்திருப்பது என்பது ரிஷபராசியின் ராஜயோக தனிச்சிறப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் நிலம் தொடர்பான யோகங்கள் மிகவும் வலுவானவை. வாழ்க்கையில் குறைந்தது ஒரு பெரிய சொத்து இவர்களின் பெயரில் நிலைத்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரம்பத்தில் வாடகை வீடு அல்லது சிறிய வசதிகளோடு வாழ்ந்தாலும் காலப்போக்கில் சொந்த வீடு, நிலம், விவசாய பூமி அல்லது பல சொத்துக்கள் சேரும். குடும்பத்திற்காக உழைக்கும் மனப்பான்மை காரணமாக தங்களுக்காக மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பான சொத்து அமைப்பை உருவாக்குவார்கள். ஒரு முறை வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் பயன்படும் என்ற சிந்தனை இவர்களின் சொத்து தேர்வில் வெளிப்படும். திருமண வாழ்க்கையில் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பான துணையாவார்கள். வாழ்க்கை துணைக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் பொருளாதார நிலைத்தன்மையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் ஆழமாகவே இருக்கும். காதலில் வெளிப்படையாக அதிகம் பேசாதவர்கள் என்றாலும் செயலில் அன்பை காட்டுவார்கள். திருமணத்திற்கு பிறகு குடும்ப வளர்ச்சி, வீடு வாங்குதல், வசதிகளை அதிகரித்தல் போன்ற விஷயங்களில் வேகமான முன்னேற்றம் காணப்படும். சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவற்றை பெரிதாக்காமல் பொறுமையுடன் சரி செய்து நீண்ட கால குடும்ப நிம்மதியை காக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலைத்த தொழில்களே சிறந்தவை. அடிக்கடி மாற்றம், அதிக ஆபத்து கொண்ட தொழில்கள் இவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும். வங்கி, கணக்கு, கட்டிடம் மூலம், நிலம், விவசாயம், உணவு தொழில், அழகு சாதனங்கள், கலை சார்ந்த தொழில்கள், இசை, ஆடகை, வணிகம் போன்ற இவர்களுக்கு சிறப்பாக அமையும். வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்து பெரிய நிலையை அடைவார்கள். ஒரே துறையில் 10-15 வருடங்கள் தொடர்ந்தால் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் காண்பார்கள்.
அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் அதீத கவனம் தேவை. இந்த மாதம் வரை தேவையில்லாத பதட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது. வாகனத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் கவனம் வேண்டும். தொழில் மேல் அதிகாரிகள் விஷயம், உடனிருப்பவர்கள் விஷயம், அக்கம் பக்கத்தினர் என எல்லா விஷயத்திலும் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராஜினாமா செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. பெரிய பலம், மதிப்பு, மரியாதை உண்டாகும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் யோகமும் பெருகும். சூரியனால் யோகம் தடைபடும். வாய்ப்புள்ளதால் அனுமன் தாயார் பெருமாளை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். விரைவிலேயே அந்த தடைகள் அனைத்தும் மாறும். இந்த மாதம் முடிவடைந்தவுடன் தடைகள் அனைத்தும் நீங்கும். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் சாதிக்கும் யோகங்கள் உண்டாகும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். புதிய வியாபாரம், தொழில் கட்டமைப்பு ஏற்படும். அரசு அறிவியல் துறையில் அதீத ஏற்றம் ஏற்படும். தொட்டது துலங்கும் யோகம் உள்ளது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெரும் நம்பிக்கைகளை பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். சேமிப்புகளை செய்ய தொடங்குவீர்கள். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். ஃபெர்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முகம் வசீகரமாகும். எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். சுக்கிரன் 8இல் அமர்ந்திருக்கிறார். புதன் சுக்கிரனை பார்ப்பதால் தன லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். 2இல் குரு இருப்பதால் நல்ல லாபம், வருமானம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில், உத்தியோகம், வேலை செய்யும் அமைப்புகள் ஏற்படும். சனி லாபத்தில் இருப்பதால் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள். அக்கம் பக்கத்துடன் நல்ல உறவு, நட்பு ஏற்படும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் செல்லும் யோகங்கள் ஏற்படும். 4இல் கேது இருக்கிறார். ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். தாயின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் வீடு மற்றும் எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரும் எண்ணங்கள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இளைய சகோதரன் கருத்து வேறுபாடு, மாறுபாடு ஏற்படும். சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதால் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் சாதகமாக இருப்பதால் கல்வி இருந்த தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கான சிகிச்சைகள் வெற்றி பெறும். மேலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். எச்சரிக்கை தேவை. சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர், வெளிமாநிலத்தில் வேலைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டு. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் தன வருமானம் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும். குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில், தொழிலில் லாபங்கள் ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் யோகங்கள், வருமானங்கள் ஏற்படும். அதே போலதான் உடன் பணிபுரிபவர்கள், சுகாதார பணியாளர்கள் அல்லது செல்ல பிராணிகள் தொடர்பாக சில சிக்கல்கள் எழலாம். மக்கள் எளிதில் விவாதம் செய்யவும் ஒருவருக்கொருவர் பொறுமையின்றி இருக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்டவசமாக உங்கள் நேர்மறையான எண்ணம் இன்றைய நாளை காப்பாற்றலாம். இன்று இரவு வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகுவின் இந்த நட்சத்திர பேச்சு சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது. ராகு அவர்களின் கர்மஸ்தானத்தில் நுழைவதால் அவர்கள் திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை அடையலாம். புதிய தொழில் முயற்சியை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இதனால் சமூகத்தில் அவர்களின் மரியாதை அதிகரிக்கலாம். அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சிரமமின்றி தீர்க்க முடியும். வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் என்பது திடீரென வந்து மறையும் ஒரு அதிர்ஷ்டம் அல்ல. அது மெதுவாக உருவாகி உறுதியுடன் நிலைத்திருக்கும் ஒரு பெரும் செல்வ நிலை. இவர்கள் ஒரே நாளில் பணக்காரராக மாற வேண்டும் என்ற அவசர மனப்பாங்கை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ஒருமுறை செல்வம் சேரத் தொடங்கினால் அதை இழக்காமல் பாதுகாத்து பெருக்குவது இவர்களின் இயல்பு. பல ஆண்டுகள் உழைத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய தொகை பணம், பல சொத்துக்கள், நிலம், வீடுகள், வாகனங்கள் என சேரும் வாய்ப்பு மிக அதிகம். இந்த யோகம் பெரும்பாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு முழுமையாக வெளிப்படும்.
ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் வலுவாக இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இருசக்கர வாகனம் அல்லது பழைய வாகனத்தில் தொடங்கினாலும் காலப்போக்கில் புதிய கார், உயர்தர வாகனம் வாங்கும் நிலைக்கு உயர்வார்கள். வாகனம் என்பது இவர்களுக்கு வெறும் பயணத்திற்கான சாதனம் அல்ல, அது வாழ்க்கையின் அடைந்த முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கும். குடும்பத்திற்காகவும் சௌகரியமான பயணத்திற்காகவும் நல்ல தரமான வாகனத்தை தேர்வு செய்வார்கள். ஒரு முறை வாங்கினால் நீண்ட காலம் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையுடன் தேர்வு செய்வது ரிஷப ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு. ரிஷப ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளும் வகையில் இருக்காது. ஆனால் வசதியும் தரமும் சுகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இவர்கள் அமைதியாக அனுபவிப்பார்கள். பெரிய வீடு, அழகான உள் அலங்காரம், நல்ல உணவு, தரமான உடை, மன நிம்மதி தரும் சூழல் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறும். எல்லாம் இருக்க வேண்டும், ஆனால் எதுவும் சத்தமாக இருக்கக்கூடாது என்ற தத்துவமே இவர்களின் ராஜ வாழ்க்கை முறையை விளக்குகிறது. இந்த வாழ்க்கை பெரும்பாலும் உழைப்பின் பலனாகவே அமையும். ரிஷப ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மன அமைதிக்காகவும் உள்ளார்ந்த வலிமைக்காகவும் ஆன்மீகத்தை நோக்கி திரும்புவார்கள். கோவில் தரிசனம், ஜபம், தியானம், இயற்கையோடு இணைந்த அமைதியான வாழ்க்கை ஆகியவை இவர்களுக்கு பெரிய மன நிம்மதிகளை தரும். குறிப்பாக மன அழுத்தம் அதிகரிக்கும் காலகட்டங்களில் ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான துறைமுகமாக மாறும். இதன் மூலம் வாழ்க்கையில் தெளிவு, சமநிலை, நிலைத்த சிந்தனை ஆகியவை மேலும் வலுப்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்காது. ஆனால் இருக்கும் நண்பர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் நீண்ட காலம் தொடர்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு மரியாதை நிறைந்த இடம் கிடைக்கும். அதிகம் பேசாமல் வேலை செய்து காட்டும் குணம் காரணமாக மற்றவர்கள் இவர்களை மதிப்புடன் பார்க்கிறார்கள். குடும்ப விழாக்கள், சமூக நிகழ்ச்சிகள், நண்பர் சந்திப்புகள் ஆகியவற்றில் அமைதியாக இருந்தாலும் அவை இவர்களுக்குள் மனநிறைவை தரும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட தருணங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒரு வேலை மாற்றம், ஒரு முக்கியமான மாற்ற சந்திப்பு, ஒரு சொத்து வாங்கும் முடிவு அல்லது ஒரு குடும்ப பொறுப்பு, இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை புதிய பாதையில் அழைத்துச் செல்லும். அந்த நேரங்களில் எடுத்த முடிவுகள் பல வருடங்களுக்கு பிறகு பெரிய வெற்றிகளாக மாறும். அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் மெதுவாக இருந்தாலும் அவை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் மனநிலை வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் நிலைத்ததாகவும் தோன்றினாலும் அதன் உள்ளே மிக ஆழமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவசர முடிவுகளை எடுப்பதில்லை என்பதற்காக பலர் இவர்களை மெதுவானவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் ஆய்வு செய்து தங்களுக்கான சரியான தருணம் வந்த பின்பே முடிவு எடுப்பார்கள். கோபம் வந்தாலும் உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த கோபம் நீண்ட நாட்கள் மனதில் தங்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதுவே ஒரு புறம் இவர்களின் வலிமையாகவும் மறுபுறம் சோதனையாகவும் மாறும். ரிஷப ராசிக்காரர்களின் முக்கியமான தனிச்சிறப்பு அவர்களின் பிடிவாதம். ஒரு முறை இதுதான் சரி என்று மனதில் பதிந்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள். சரியான விஷயங்களில் இந்த பிடிவாதம் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் தவறான நபர்கள், தவறான முடிவுகள் ஆகியவற்றில் இதே பிடிவாதம் இருந்தால் வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களையும் சிரமங்களையும் உருவாக்கும். காலப்போக்கில் அனுபவம் இவர்களுக்கு இதை சமநிலைப்படுத்த கற்றுத்தரும். அப்போது இந்த பிடிவாதமே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். வேலை இடங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களிடம் கொடுக்கப்பட்ட வேலை காலம் எடுத்தாலும் தரமாக முடியும் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருக்கும். அவசர முடிவுகள், கடைசி நேர மாற்றங்கள், குழப்பமான நிர்வாகம் போன்றவை இவர்களை மனதளவில் சோர்வடைய செய்யும். அமைதியான சூழல், தெளிவான விதிமுறைகள், நிலைத்த வேலை நேரம் ஆகியவை இவர்களின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த உதவும். ஒருமுறை அந்த இடத்தில் பெயர் பெற்றுவிட்டால் அவர்கள் இல்லாமல் அந்த வேலை நடக்காது என்ற நிலை உருவாகும். ரிஷப ராசிக்காரர்களின் ஈர்ப்பு சக்தி வெளிப்படையான பேச்சிலோ அதிகமான சிரிப்பிலோ இல்லை. அது அவர்களின் அமைதி, நம்பகத்தன்மை, நிலைத்த பார்வை ஆகியவற்றில் மறைந்திருக்கும். ஒரு அறையில் அவர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் மற்றவர்களின் கவனம் இயல்பாகவே இவர்களை நோக்கி செல்லும். இந்த குணம் இவர்களுக்கு வேலை, உறவு, சமூக வாழ்க்கை அனைத்திலும் மெதுவான ஆனால் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாழ்க்கை துணை தேர்வில் இந்த ஈர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கும். மாற்றங்களை விரும்பாதவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் வாழ்க்கை இவர்களை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தரும். ஆரம்பத்தில் எதிர்ப்பு காட்டினாலும் ஒரு முறை மாற்றம் தேவையானது என்று உணர்ந்துவிட்டால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் பின்னர் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை அனுபவம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிக எளிமையானது, மிக தத்துவமானது, ஆனால் மிக ஆழமானது. அதாவது இன்றைய உழைப்பு, நாளைய பாதுகாப்பு, உடனடி புகழ், திடீர் வெற்றி ஆகியவற்றை விட நிலைத்த முன்னேற்றமே இவர்களின் இலக்கு. அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் பின்னோக்கி பார்ப்பதற்குள் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக உச்சநிலையை அடைந்திருப்பார்கள். வெளியில் சத்தமில்லாத இந்த உயர்வுதான் இவர்களின் உண்மையான வெற்றி.
ஏனென்றால் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலேயே அமைதியான அடக்கமான தங்களுக்குள் மூழ்கி இருப்பவர்களாக தோன்றுவார்கள். அதிக சத்தம், குழப்பம், அவசரம் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்காது. சிறு வயதிலேயே பிடித்த விஷயங்களில் மட்டும் முழு கவனம் செலுத்தும் குணம் காணப்படும். படிப்பில் ஆரம்பத்தில் சராசரியாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் பின்னாளில் சிறந்த நிலையை அடைவார்கள். இளமை பருவத்தில் வாழ்க்கை பற்றிய தெளிவு மெதுவாக உருவாகும். ஆனால் ஒருமுறை தெளிவு வந்த பின் அந்த பாதையில் இருந்து விலக மாட்டார்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதிர்ந்த வயது என்பது மிக முக்கியமான காலகட்டம். இந்த நேரத்தில்தான் அவர்களின் உழைப்பு, பொறுமை, தியாகம் ஆகியவற்றின் பலன் முழுமையாக கிடைக்கத் தொடங்கும். வேலை, தொழில், குடும்பம், சொத்து ஆகிய அனைத்திலும் நிலைத்த நிலை உருவாகும். இளமையில் சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் அர்த்தம் பெறும். அப்போது கஷ்டப்பட்டோம், இப்போது நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்லும் நிலை உருவாகும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவிற்கு அனுபவம் சேரும். ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் வெளிப்படையாகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே மிகப்பெரிய மன உறுதியும் தைரியமும் இருக்கும். குடும்பம், வேலை, உறவுகள் அனைத்தையும் சமநிலையாக கையாளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. தேவையான நேரத்தில் தங்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்துவார்கள். தியாகம் செய்ய தயங்காதவர்கள் என்றாலும் ஒருமுறை மனம் புண்பட்டால் நீண்ட காலம் அதை மறக்க மாட்டார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பு மிக முக்கிய இடத்தை பிடிக்கும். ரிஷபராசி ஆண்கள் வாழ்க்கையில் பொறுப்பை சுமக்கும் இயல்புடையவர்கள். குடும்பத்தின் சுமையை தங்கள் மேல் எடுத்துக்கொண்டு அமைதியாக அதை சமாளிப்பார்கள். வெளியில் அதிகம் பேசாமல் இருந்தாலும் செயலில் தங்கள் அன்பையும் கவனத்தையும் காட்டுவார்கள். வேலை, பணம், குடும்ப பாதுகாப்பு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் முதன்மை பெறும். வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் நிலைத்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய குறிக்கோள். ரிஷபராசிக்காரர்களிடம் பல மறைந்த திறமைகள் இருக்கும். இசை, கலை, வடிவமைப்பு, இயற்கை சார்ந்த விஷயங்கள், கைவினை வேலைகள் போன்ற துறைகளில் இயல்பான திறமை காணப்படும். ஆனால் இவற்றை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஆரம்பத்தில் கிடைக்காது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இந்த திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து வருமானத்திற்கும் புகழுக்கும் வழிவகுக்கும். நமக்கு இப்படி ஒரு திறமை இருந்ததா என்று தாங்களே ஆச்சரியப்படும் நேரங்கள் கூட வரும். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கர்ம பாடங்கள் நிறைந்தது. பிடிவாதம், அதிகமான பற்றுதல், மாற்றங்களை மறுக்கும் மனப்பாங்கு ஆகியவை இவர்களின் முக்கியமான பாடங்களாக அமையும். இவற்றை சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் இனிமையாகவும் மாறும். விட்டு கொடுத்தால், மன்னித்தல், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை இவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய படிகளாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓட்டமாக அல்ல ஒரு உறுதியான கட்டடமாக கட்டி எழுப்புவார்கள். ஒவ்வொரு கல்லும் கவனமாக வைக்கப்படும். அதனால்தான் அந்த கட்டிடம் பல புயல்களையும் தாங்கி நிற்கும். ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களை வியக்க வைக்கும். அமைதி, பொறுமை, உழைப்பு இந்த மூன்றும் சேர்ந்தால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமை அடைகிறது. மேலும் ரிஷப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக ஒரே நாளில் பளிச்சென்று தெரியாது. ஆனால் அது அவர்களை சுற்றி எப்போதும் மெதுவாக அமைதியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு தவறியதாக நினைக்கும் தருணங்களில் கூட அதைவிட நல்ல வாய்ப்புகள் பின்னால் காத்திருக்கின்றன என்பதே இவர்களின் வாழ்க்கை அனுபவம். பல சமயங்களில் பிறர் அடையும் திடீர் வெற்றிகளை பார்த்து மனம் கலங்கினாலும் காலம் செல்ல செல்ல நமக்கு வந்ததுதான் என்று சிறந்தது என்று உணர வைக்கும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் அவசரமாக எடுப்பதில்லை. பலர் பேசிவிட்ட பிறகும், பலர் ஆலோசனைகள் வந்த பிறகும் இறுதியாக தங்கள் உள்ளுணர்வை கேட்டு முடிவு எடுப்பார்கள். இந்த மெதுவான நடை சில நேரங்களில் தாமதமாக தோன்றினாலும் பின்னாளில் அதுவே சரியான முடிவாக மாறும். வேலை, திருமணம், சொத்து வாங்குதல், தொழில் தொடங்குதல் போன்ற முக்கியமான விஷயங்களில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக அமையும். ரிஷபராசிக்காரர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த அன்பை செயல்களில் காட்டுவார்கள். தேவையான நேரத்தில் துணை நிற்பது, பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வது, வாழ்க்கை துணையின் தேவைகளை முன்னதாக உணர்வது இவையெல்லாம் இவர்களின் அன்பின் மொழி. அதனால்தான் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் இவர்களுடன் வாழும் நபர்கள் மிகுந்த பாதுகாப்பையும் நம்பிக்கைகளையும் உணர்வார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்கும். குடும்பம், உறவுகள், வேலை, சமூக பொறுப்புகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த முயல்வார்கள். தங்களின் ஆசைகளை சில நேரங்களில் ஒதுக்கி வைத்து பிறரின் நலனை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த தியாக மனப்பாங்கை வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர்களுக்கு ஒரு மரியாதை, நிம்மதி, ஆதரவு ஆகியவற்றை திரும்ப வழங்கும். ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். அது மனசோர்வுக்காக அல்ல, தங்களுடன் தாங்களே பேசிக்கொண்டு வாழ்க்கைகளை சீரமைத்து கொள்ளும் ஒரு உள்முக பயணம். இந்த தனிமை நேரங்களில்தான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை மனதில் வடிவமைப்பார்கள். பிறருக்கு தெரியாமல் அமைதியாக தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள். இந்த உள்முக சிந்தனை தான் இவர்களின் உண்மையான வலிமை. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுவது அவர்கள் எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கிலிருந்து சிலவற்றை விட்டு கொடுத்தால்தான் வளர்ச்சி என்பதை உணரும்
தருணத்தில்தான் பழைய பழக்கங்கள், பொருத்தமற்ற உறவுகள், பயனற்ற பிடிவாதம் ஆகியவற்றை விட்டுவிடும் போது வாழ்க்கை தானாகவே புதிய வாய்ப்புகளை திறக்கும். இதை உணர்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் மென்மையாகவே மாறும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் அதிகம் பேசாமல் ஆனால் உள்ளுக்குள் நிறைவுடன் இருக்கும் நிலையை அடைவார்கள். பெரிய வீடு, நிலையான வருமானம், குடும்ப நிம்மதி, மரியாதை இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர்களை சுற்றி அமையும். அந்த நேரத்தில் அவர்கள் பின்னோக்கி பார்த்தால் கடந்த கால சிரமங்கள் அனைத்தும் ஒரு பயிற்சியாகவே தோன்றும். அந்த நாட்கள் இல்லாமல் இந்த நிலை வந்திருக்காது என்ற உணர்வு மனதில் நிறைந்திருக்கும். அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் சாதாரணமாக கடந்து போவதில்லை. அவை வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். குறிப்பாக 24 வயதுக்கு பிறகு வாழ்க்கையை பற்றிய முதல் பெரிதல் புரிதல் உருவாகும். 30 வயதுக்கு பிறகு வயதில் பொறுப்புகள் அதிகரித்து இனி நாம் உறுதியான நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலை உருவாகும். 36 வயதுக்கு பிறகு பெரும் முன்னேற்றம் அல்லது முக்கிய மாற்றம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். 42 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக அமைதிகளையும் நிலைத்த வெற்றிகளையும் நோக்கி நகரும். இந்த ஆண்டுகளில் எடுத்த முடிவுகள் பல வருடங்கள் பலனளிக்கும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிலர் திடீரென நுழைந்து வாழ்க்கையை முன்னேற்றும் முக்கிய பங்கு வகிப்பார்கள். ஆசிரியர்கள், மூத்த அதிகாரிகள், அனுபவம் வாய்ந்த நண்பர்கள், குடும்பத்தில் ஒரு பெரியவர், இவர்களில் ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகளை வழங்கி ரிஷபராசிக்காரர்களை உயர்த்துவார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.